கூட இருக்கிறோமோ அவர்களைப் போல நம்ம மாறுவோம். யாரோடு கூட நாம் இருக்கிறோமோ, யாரோடு கூட அதிக நேரம் நம்ம இருக்கிறோமோ அவர்களைப் போல தான் நாம் என்ன செய்வோம், நம்ம மாறுவோம். நம்மளோட கூட யார் அதிக நேரம் இருக்கிறாங்களோ அவர்கள் நம்மளை போல மாறுவாங்க. நம்ம யாரோடு கூட அதிக நேரம் இருக்கிறோமோ அவர்களை போல நம்ம மாறிடுவோம். அப்படிதான் நீதிமொழியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நீதிமொழி 13:20 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீதிமொழி 13:20 வாசிச்சிங்கன்னா, ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடே கூட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ மூடனாவான்னு சொல்கிறத நாசமாகவான்னு சொல்கிறார். ஏன்னா மூடனாயிட்டான்னாக்க சரி போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவன் என்ன ஆகுவான்னா நாசமாகுவான். அப்போ தேவன் நாசம்னா ஒரு பெரிய இழப்பு இல்லையா? நாசமாகிறது அப்படின்னா மீள முடியாத ஒரு இழப்பு. அப்போ ஒரு மீள முடியாத, மீண்டு வெளியே வர முடியாத ஒரு இழப்பை நம்ம சந்திக்காமல் இருக்கணும்னா நம்ம சரியான நபர்களோட சஞ்சரிக்கணும். நம்ம சரியான நபர்களோட இருக்கணும். நம்ம சரியான நபர்களோடு இருக்கணும். அதான் காலையில் கத்த தீர்க்கமாக சொல்கிறது. நான் பேசணும் விரும்பலை, நான் டக்குன்னு அந்த வார்த்தை என் சிந்தையில் வருது. என்னென்னா, ஒரு மீள முடியாத ஆபத்து உனக்கு வரக்கூடாது. ஒரு மீள முடியாத ஒரு ஆபத்து உனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உனக்கு வரக்கூடாது. நீ மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ஆபத்து உனக்கு வரக்கூடாது. மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு உனக்கு வரக்கூடாது. ஒரு பெரிய நஷ்டம் உனக்கு வரக்கூடாது. ஒரு பெரிய கஷ்டம் உனக்கு வரக்கூடாது. ஒரு பெரிய பாதிப்பு உனக்கு வரக்கூடாது. அந்த பாதிப்பு, சில பிரச்சனைகளை நம்ம மீண்டு வெளியே வந்துடலாம் அந்த பிரச்சனையிலேருந்து. ஆனால் சில பிரச்சனை நம்ம வெளியே வரவே முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், எவ்வளவோ போராடுறோம், எவ்வளவோ ஜெபிக்கிறோம், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா வெளியே வரவே முடியாது. எவ்வளவு பெரிய காரிய திறமசாலிகளாக இருந்தாலும் சில வேளைகளில் கர்த்தர் அனுமதிக்கிற அந்த பாதிப்பு நம்மளால் மீண்டு வெளியே வரவே முடியாது. மீண்டு வெளியே வரவே முடியாது. மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வரக்கூடாது. ஒரு நஷ்டம் வரக்கூடாது. ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அதுக்கு என்ன வழி? சரியான நபர்களோடு சஞ்சரிங்க. சரியான நபர்களோடு சஞ்சரித்தா ஒரு அளவில்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சௌதரிக்கலாம். ஒரு பெரிய அளவில்லாத ரெண்டு பேரை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். சரியான நபரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனும் சரியில்லாத நபரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனும் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும், இல்லை ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தாலும், ரட்சிக்கப்படாத இல்லை சரியில்லாத நபரோடு சஞ்சரித்தா அவங்க சந்திக்கிற பாதிப்பும், ஒரு சரியில்லாத நபராக இருந்தால் கூட ஒரு சரியான நபரோடு சஞ்சரிக்கும் போது அவங்க பெறுகிற ஆசீர்வாதம். அப்போ ரெண்டு நமக்கு விளக்க தெரியணும். என்னன்னு ரொம்ப நேரம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போ ஒன்று என்ன, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அருமையான மனுஷன், ஆனால் சரியில்லாத நபரோட கூட சேர்ந்து, சரியில்லாத நபர்களோடு கூட கூடி, சரியில்லாத நபர்களோடு கூட பழகி, சரியில்லாத நபர்களோடு கூட இருக்கும்போது அவன் சந்திக்கிற பாதிப்பையும் வேதம் நமக்கு எழுதுது. ஒரு சரியில்லாத அப்படின்னு சொல்ல முடியாது, பொதுவாக சராசரியான ஒரு மனுஷன் சரியான நபரோடு கூட சஞ்சரிக்கும் போது அவன் பெறுகிற ஆசீர்வாதத்தையும் வேதம் எழுதுது. முதலாவது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஏசாயா யாரு? ஒரு அருமையான தீர்க்கதரிசி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ராஜரீகமான தீர்க்கதரிசி. ஏன்னா தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏசாயாவை போல ஒரு அதிகமான தீர்க்கதரிசனம் சொல்லவர்கள் யாரும் இல்லை.
அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இன்னும் போனால் அநேகருடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, இவர் எத்தனை பேர் காலத்தை தீர்க்க சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க. ஏசாயா யூதாவின் ராஜான்னு சொல்லல, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா 4 ராஜாக்களுக்கு இவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். 4 ராஜாக்களுடைய காலத்துல தீர்க்க சொல்லியிருக்கிறார். அதனால் இவருக்கு என்ன பேருன்னா ராஜரீக தீர்க்கதரிசி அப்படின்னு பேரு. ஏசாயாவுக்கு பேரு ஒரு சாதாரண தீர்க்கதரிசி இல்லை, ராஜரீக தீர்க்கதரிசி அப்படின்னு பேரு. யாருக்கு? ஏசாயாவுக்கு. அவ்வளவு அருமையான மனுஷன். அதிகமாக தீர்க்கதரிசனம் சொன்னவர், அதிகமான ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னவர், அதிக நாட்களில் தீர்க்கதரிசனம் சொன்னவர். அப்படி எல்லாமே இவருடைய வாழ்க்கையில அதிகம் 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 அதிகம். அவ்வளவு பெரிய அதிகமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மோவாபை குறித்து சொல்றாரு, ஏதோமை குறித்து சொல்றாரு. அவர் முதல் அதிகாரத்துல 7லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான காரியங்களுக்கு, அதிக தேசங்களுக்கு என்ன செய்வார்? தீர்க்க தரிசனம் உரைக்குவார். பிசாசு எப்படி மேலே ஏறனா, எப்படி கீழே திறந்தா அப்படின்னு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள். ஒரு பிள்ளை பேர் இப்படி இருக்கும், ஆண்டவர் இப்படி செய்வாரு, யாரை சிநேகிக்கிறாரு, ஒரு வசனம் என்ன செய்யும் என்பதை குறித்தெல்லாம் ஒரு ஆழமான காரியத்தை அதிகமான தீர்க்க உரைச்சவர் இந்த ஏசாயா. அவ்வளவு பெரிய ஏசாயா தான் இப்ப சொல்றாரு, ஐயோ நான் அதமானே. அப்போ ஒரு சாதாரண மனுஷனை சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய மனுஷன், ஒரு சராசரி விசுவாசி சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு சராசரியா ஒரு விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்கிற சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவர் ஏதோ ஒரு இந்த உபதியாவை போடக்கூட ஒரே ஒரு அதிகாரம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு நானும் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றவா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியத்தை சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவர் யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அநேக ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர், அநேக ராஜ்யங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர், அதிகமான தீர்க்க தரிசனம் சொன்னவர், அதிக தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர், அதிகமான வாக்குத்தத்தங்களை சொன்னவர், அதிகமான எச்சரிப்பை சொன்னவர், பரிசுத்தாவியை பற்றி சொன்னவர், வசனத்தை பற்றி சொன்னவர், ஒரு கர்ப்பஸ்திரியை பற்றி சொன்னவர். எல்லார பற்றியும் அந்த ஏசாயாவோட மேக்சிமம் இல்லாதது ஒன்று இருக்காது. ஒரு முழு பைபிளையும் எங்க பார்க்கலாம்னா ஏசாயாவோட பார்க்கலாம். இது 66 அதிகாரத்திலையும் உள்ளடக்கியிருக்கும். ஸோ அந்த வேத வசனங்களையும் உள்ளடக்கும் எல்லாவற்றுக்கும். ஏன்னா பிரசவத்தை பற்றி வேற யாரும் எழுதலை. யார் தான் எழுதுறாரு? இந்த ஏசாயா தான் எழுதுறார். பிற செய்ய நான் பிற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்கிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ. ஒரு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டான், அவன் எப்படி இருப்பான்? இவர் தான் எழுதுறாரு. அதிகமான வாக்குத்தத்தங்களை இவர் தான் எழுதுறாரு. சிலுவை பாடுகளை இவர் தான் எழுதுறாரு. அப்படின்னா அவர் எழுதாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த முழு பைபிளையை சுருக்கி அவர் தீர்க்க தரிசனத்துல அத்தனையும் உரைச்சிருக்கிற அந்த பெரிய தீர்க்க தரிசி தான் சொல்றாரு, ஐயோ நான் அதமானே, ஐயோ நான் அதமானே. அப்போ ஒரு அருமையான மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஒரு நல்ல திறமையுள்ள மனுஷன், தீர்க்கத்தை உரைக்கிற மனுஷன், தேவ இருதயத்தை புரிந்து கொள்கிற மனுஷன், தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனுஷன். எல்லா விதத்திலையும் ஏசாயாவை என்ன செய்ய முடியாது, குறை சொல்லவே முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு மனுஷன் சொல்றாரு, ஐயோ அதமானே. ஏன் அதமானே? வாசிக்கலாம், தெரிஞ்ச விஷயம் தான், வாசிக்கலாம். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்போ நீ எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஒரு சரியில்லாத நபரோடு கூட நீ சேருவன்னா நிச்சயமா நீ 100% பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு அருமையான மனுஷன், இவ்வளவு அருமையான மனுஷன் ஒரு சராசரி ஒரு சரியில்லாத ஒரு நபரோட சேரும்போது அவர் சொல்றார், ஐயோ அதமானே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட பேருக்கு ஐயோ சொல்லுவாரு, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, வெறிக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு வாரு. சீயோன் குமார்த்த மொட்டை உச்சந்தலையை மொட்டையாக்குவேன்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஐயோ சொன்னவ இப்ப சொல்றாரு, எனக்கு ஐயோ, எனக்கு ஒரு பெரிய ஆபத்து, நான் மீள முடியாத ஆபத்து, என தப்பிக்க முடியாத ஆபத்து, ஒரு மிகப்பெரிய ஆபத்து எனக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்றான். என்னையா விஷயம் அப்படின்னு கேட்டான். நான் ஏன் அவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வந்துச்சு தெரியுமா, இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏன் வந்துச்சு தெரியுமா, இவ்வளோ பெரிய இழப்பு ஏன் வந்துச்சு தெரியுமா, சேரக்கூடாத நபரோடு சேர்ந்துட்ட.
சேரக்கூடாத நபரோடு சேர்ந்திருக்கிற. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதமான மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவங்களா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், கிருபையை பெற்றிருந்தாலும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாலும், தேவ இருதயத்தை புரிஞ்சு கொண்டிருந்தாலும், தேவ சித்தத்தின்படி செய்கிற நபராக இருந்தாலும், சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தன்னா 100% நம்ம பாதிக்கவும், 100% நம்ம பாதிக்கும். ஏன்னைக்கு பாதிக்கப்படுறாரு ஏசையா? எதனால பாதிக்கப்படுறாரு? அவர் வாழ்க்கையில இருந்த மிஸ்டேக் இல்ல, மாறாக என்ன, சேரக்கூடாத நபரோடு சேர்ந்ததின் விளைவு. அப்ப நம்ம தேவனுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? நான் யாரோட கூட சேரணும், நான் யாரோட கூட பழகணும், நான் யாரோட அதிக நேரம் வேற செல் பண்ணணும். தேவன் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் யாரா மாற முடியும்? ஞானியா மாற முடியல. அப்ப அவன் யார கூட இருக்கலாம்? முதல்ல ஒரு மூடனா கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு மூடனா இருந்தாலும், ஒரு ஒண்ணுமே அறியாதவனா இருந்தாலும், ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தாலும், சரியான நபரோடு சேர்ந்துட்டானா அவன் யாரா மாற முடியும்? ஞானியா மாற முடியும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவ யாரா மாற முடியும்? ஞானியா மாற முடியும் இல்லையா? ஏன்னாக்கா அவரே சொல்லி, அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, என் வாழ்க்கை ஏன் 12 கோத்திரத்தை எங்க அப்பா கொடுத்துட்டு போனாரு இல்லையா? எங்க அப்பா தாவீது என்கிட்ட எத்தனை கோத்திரம் கொடுத்துட்டு போனாரு? 12 கோத்திரத்தை கொடுத்துட்டு போனார் இல்லையா? ஆனா என் பையனுக்கு எல்லாத்தையும் நான் தோத்துட்டு, எல்லாத்தையும் வித்துட்டு விட்டுட்டு, ஒரு கொஞ்சம் மட்டும் என் பையனுக்கு வச்சுட்டு போய் நிற்கிறேன். அதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். என்ன? எங்க அப்பா எனக்கு ஏகப்பட்ட சொத்தை கொடுத்துட்டு போனாரு. நானு எல்லாத்தையும் வித்து துண்ணுட்டு, எல்லாத்தையும் வித்து பண்ணிட்டு, கடைசியா ஒரு வீடு வாசலை மட்டும் என் பையனுக்கு வச்சுட்டு போய் நிற்கிறேன். என்னையா காரணம்னா, சேரக்கூடாதவரோடலாம் சேர்ந்துட்டேன், சேரக்கூடாதவரோடலாம் சேர்ந்துட்டேன் இல்லையா? கண்டவனோடலாம் நான் சேர்ந்துட்டேன், கண்டவனோடலாம் சேர்ந்துக்கிறது, கண்டவர்களோட சேர்ந்துக்கிறது. இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆழமா தெரியுது. என்ன தெரியுமா? நான் யாரோட சேரணும், நான் யாரோட பழகணும், நான் யாரோட அதிக நேரம் செலவிடணும். இந்த தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரலன்னா, நீ எவ்வளவு பெரிய சூப்பரான ஆளா இருந்தாலும், எவ்வளவு சூப்பர் நேச்சர் மனுஷனா இருந்தாலும், உனக்கு வருகிற இழப்பை கர்த்தர் ஒரு நாளும் தடுக்க மாட்டான், ஒரு நாளும் தடுக்க மாட்டார், ஒரு நாளும் தடுக்க மாட்டார். நீ ஏன் பாதிக்கப்படுற தெரியுமா? அது உன் கையில் வாழ்க்கையில் வந்த தவறல்ல, நீ சேர்ந்தவனோடு வந்த மிஸ்டேக். நீ யாரோட கூட சேர்ந்தையோ, நீ யாரோட கூட பழகனையோ, நீ யாரோட கூட சேர்ந்து நிற்கிறியோ, யாரோட கூட இப்பவும் சேர்ந்து நிற்கிறியோ, இனியும் சேர போறியோ, இது வரைக்கும் இல்ல, இதுக்கு மேலே யாரோட சேர போறியோ, இதுக்கு மேலே யாரோட சேர்ந்து நிற்கிறியோ, அவருடைய தாக்கத்துடைய பிரதிபலன் தான் நீ சந்திக்கிற இழப்பு. இன்னைக்கு ஐயோ, ஏன் இன்னைக்கு ஐயோ சொல்ற? அருமையான ஆள் தானே, நல்ல மனுஷன் தானே, ரட்சிக்கப்பட்டவன் தானே, அபிஷேகம் பெற்றவன் தானே, யாரோட சேர? ஒரு அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், ஒரு சரியில்லாத ஒரு மனுஷன். அப்போ ஒரு சரியில்லாத மனுஷனோடு ஒரு சரியான நபர் சேர்ந்தா என்ன உண்டாகும்? தேவையில்லாத, ஈடுகட்ட முடியாத, வெளியே வர முடியாத அளவுக்கு இழப்பு உன் வாழ்க்கையில வரும். இதை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்கவே முடியாது. நீ 1000 ஜெபம் பண்ணு, நீ 1000 தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ 1000 பைபிள் படி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. பைபிள் எல்லாம் படிக்கலாங்க, பிரசங்கம் எல்லாரும் பண்ணலாங்க, ஜெபம் எல்லாரும் பண்ணலாங்க, பாட்டன் எல்லாம் பண்ணலாங்க. ஆனா வாழ முடியுமா? சரியான நபரோடு வாழ முடியுமா இன்னைக்கு உன்னால? அப்ப சாலமோன் சொல்றாரு, எதை வச்சு சொன்னாரு? அனுபவிச்சு சொல்றாரு. எங்க அப்பா எனக்கு எவ்வளவு வச்சு படுத்துமா, தங்கமா ஒளிச்சு இருந்துச்சு, தங்கமா என் தலையில கொட்டிட்டு கிடந்துச்சு, அவ்வளவு ஜொலிச்சு நின்ற அப்பேற்பட்ட என்ன இன்னைக்கு ஆண்டவர் 10 கோத்தத்தை பிடிக்கிட்டு 2 கோத்தத்தை கையில கொடுத்து, எனக்காக இல்ல, எங்க அப்பனுக்காக 2 கோத்தை விட்டு உனக்காக கொடுக்கலரா, உங்க அப்பன் நல்லவன், அவனுக்காக கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் பிடுங்கி என் வேலைக்காரனுக்கு கொடுத்துட்டு எனக்கு 2 கோத்தத்தை கையில வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் தெரியுமா? நான் சேரக்கூடாதவரோடலாம் சேர்ந்துட்டேன், நான் சேரக்கூடாதோட கண்டவரோடலாம் நான் சேர்ந்து பழகினேன், கண்ட பாக்குறவங்களோட சேர்ந்துக்கிறது, பாக்குறதோட நான் சேர்ந்துக்கிறது, பாக்குறவங்களோட சேர்ந்துக்குவே என்ன? அப்போ ஒரு ஒழுக்கம் இல்லை, நீ யாரோட சேரணும் ஒரு அழைச்சல் வழிமுறை இல்லை. நம்ம யார் கூட பழகணும், யார் கூட பேசணும், யாரோட போகணும், யாரோட இருக்கணும், பழக்கம் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை. அப்ப யார் கூட வேணாலும் சேர்ந்துக்குவேன், 1000 பேரோட சேர்ந்துக்கணும் இல்லையா? அதனுடைய விளைவு என்ன? 1000 பேரோட சேர்ந்த என்ன விளைவு? எல்லாத்தையும் தோத்து போய் நிக்கிற. சாலமோனே தோத்து போய் நிக்கிற. ஏன் தோத்து போய் நிக்கிற? கண்டவனோடலாம் சேர்ந்துக்கிறது, கண்டவனோடலாம் சேர்ந்துக்கிறது.
கண்டவனோட சேருவன்னு சொன்னா ஈடுகட்ட முடியாத இழப்பு வரும். கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார் என்பதை இந்த காலையில விளங்கிக் கொள்ளுங்கள். காலையில் விளங்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக பேசுவதற்கு நேரம் இல்லை, ஆதகம் இருக்கு, எனக்கு சமயம் இல்லை. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், என்ன சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தா நல்ல மனுஷன் கூட, அருமையான மனுஷன் கூட, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் கூட பெரிய பெரிய ஆபத்துகளை சந்திப்பதற்கு நேரிடும். இதை மாற்றவே முடியாது. இந்த காலையில நீ யார் கூட சேர போறத ஆழமா முடிவெடுத்துட்டு போயிடு. யாரோட பழக போற ஆழமா முடிவெடுத்து வெளியில போயிடு. ஆழமா தீர்மானம் பண்ணி வெளியில போயிடு. வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துல இருந்து உன்னை கர்த்தர் காப்பாத்திடுவார். வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துல இருந்து உன்னை கர்த்தர் காப்பாத்துவார். இல்லைன்னா அந்த ஐயோ அதமானே தேவ சமூகத்துல உதவி கிடைக்காத, ஈடுகட்ட முடியாத, வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு கர்த்தர் அனுமதிப்பார். யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ வெளியே வரவே முடியாது, மேலவே முடியாது, ஈடுகட்டவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து உனக்கு வரக்கூடாதுன்னு கர்த்தரை நேசிக்கிறதுனால எனக்கு தேவனுக்கு ஒரு எச்சரிப்பாவே சொல்றான், உனக்கு வார்னிங்காவே சொல்றான். உனக்கு வரக்கூடாதுன்னு விரும்புறேன், அதனால சேரக்கூடாத நபரோடு சேராத. அவன் அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த உதடு உள்ளவன். அப்ப தெரியுதுல்ல, பார்த்தா ஏசாவுக்கு தெரியாத அவன் அசுத்த உதடுன்னு. அசுத்தம் நமக்கு தெரியுமா தெரியாத ஏசாயாவுக்கு? இவன் நமக்கு பார்த்தா இவன் நல்லவன் கெட்டவன் தெரியாதா? ஆழமா உள்ள தேவையில்ல, மேலட்டமா கூட தெரியாதா? அவன் பேசுற வார்த்தை பத்தியாதா? எப்ப அவன் கெட்ட வார்த்தை பேசுறோம்பா, அவன் சண்டை போடுறோம்பா, அவன் ஏமாத்தக்காரன்பா, அவன் திருடவன்பா, அவன் சரியில்லாதவன்பா. சாதாரணமா பார்த்தா தெரியாது உனக்கு? அப்ப சாதாரணமா பார்த்தா தெரியுது இல்ல? அப்ப அதையும் தாண்டி என்ன செய்யற? பழகிற இல்லையா? அப்ப ஏதோ ஒரு காலத்துல பழகி இருக்கலாம். யாரு? ஏசாயா. எப்ப வருது? ஆபத்து வந்த போதுதான் புரியுது. என்னன்னு? ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம். இன்னைக்காவது புரிஞ்சுக்கும். இன்னைக்கும் ஏசாயா புரியலன்னா என்ன ஆகும்? வரக்கூடிய ஆபத்து தான், மேல வர முடியாது, உதவி செய்ய வர மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? யாரோட ரட்சிக்கப்பட்ட நீ யாரோட பழகணுமோ அவங்களோட பழகு, அவங்களோட பேசு, அவங்களோட இரு, அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கோ. அது என்னமா இருக்கும்? ஒரு மிகப்பெரிய ஆசோதம் இருக்கும். சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தனா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நீ சந்திக்க நேரிடும். ரெண்டாவது, சரியா சாதாரண ஒரு மனுஷன் கூட சேர வேண்டியனோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஏனோக்குடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏனோக்குடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க, சீக்கிரமா வாங்க, ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமுடைய புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, ஏனோக்கு 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததினால் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எதுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டார்? ஒரு பெரிய ஆபத்தும் ஒரு பெரிய அழிவும் வர்றதுக்கு முன்னாடி அந்த அழிவு வராதபடி இந்த ஏனோக்கு தேவன் என்ன செய்கிறார்? எடுத்துக்கிட்டார் இல்லையா? ஏனோக்கு காணப்படாமல் போனான் அப்படி இருக்கு இல்லையா? இதை விளக்கமா பேசுறதுக்கு சமயம் இல்லை. ஸோ காணப்படாமல் போன என்ன அர்த்தம்? அந்த மாம்ச சுபாவம் என்ன செய்ய போச்சுன்னா இல்லாம போயிடுச்சு. யாருக்குள்ள? ஏனோக்குள்ள. ஏன் அப்படின்னா அவன் யாரோட பழகிறான்? தேவனோட பழகிறான், தேவனோட பழகிறான், தேவனோட பேசுறான், தேவனோட சஞ்சரிக்கிறான். அங்க ஒருத்தன் அசுத்த உதட மனுஷனோட கூட சஞ்சரிச்சாரு. ஆனா இங்க ஒருத்தன் தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவனோட சஞ்சரிக்கிறான். அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற விளைவை என்ன கொண்டு வந்துச்சுன்னா, இதுவரைக்கும் ஒரு பெரிய ஆபத்து எல்லாருக்கும் வரப்போகுது. நோவா காலத்துல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. அந்த பெரிய அழிவும் ஆபத்தும் வராத அளவுக்கு அவனை என்ன செஞ்சிட்டார்னா, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டா. ஏன் எடுத்துக்கிட்டா? ஏனோக்கு நல்ல பைபிள் படிக்கிறவன் அதனால எடுத்தாரா? இல்ல. ஏனோக்கு நல்ல ஜெபம் பண்றவன் அதனால எடுத்தாரா? இல்ல. என்ன எடுத்தான்? அவன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது ஏனோக்கு காணப்படாமல் போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்?
காணப்படாமல் போனதினால் தேவன் நம்மளை எடுத்துக்கொண்டார். அப்ப என்ன காணோம்? ஏனோக்கினுடைய மாம்ச சுபாவங்கள் அவர்கள் நினைப்போச்சு அவனை விட்டு நீங்கிட்டே இருக்குது. அப்ப சரியான நபரோடு கூட நம்ம சஞ்சரிச்சா நம்மளை விட்டு நீங்க வேண்டியதெல்லாம் நீங்கிட்டே இருக்கும். நம்மளை விட்டு வெளியே போக வேண்டியதெல்லாம் போயிட்டே இருக்கும். சரியான நபரோடு கூட சஞ்சரிக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த காலையில ஆழமாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த காலையில ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 100%. அப்ப ஏனோக்குடைய வாழ்க்கை ஏன் ஆஸ்வதிக்கப்பட்டது? அவன் சரியான நபரோடு கூட சஞ்சரிச்சார். தேவனோடு அவர் சஞ்சரித்தா. தேவ மனிதனோடு என்ன செஞ்சா? சஞ்சரிக்கணும். அப்ப சரியான நபரோடு சஞ்சரிச்சதுனால இப்ப மெத்துசலாவை கூட பார்க்கலாம் இல்லையா? மெத்துசலா ஏன் எல்லாரும் பார்க்கலாம் அதிகமான நாள் வாழ்ந்தாரு? மெத்துசலா யாரோட கூட இருக்கிறாரு? ஏனோக்கோட கூட இருக்கிறார். ஏனோக்கு யாரை பெற்றெடுத்தா? மெத்துசாலாவை பெற்றெடுத்தார். அப்படி இருக்கு இல்லையா? ஏனோக்கு யாரை பெற்றெடுத்தா? மெத்துசாலாவை என்ன செய்யறா? பெற்றெடுக்கிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த மெத்துசாலா இருக்கிறதுல அதிகமான பைபிள்ல உயிர் வாழ்ந்த நாள் யாரு? இந்த மெத்துசாலா இல்லையா? இந்த மெத்துசாலாவுக்கு பிறகு மரிச்ச பிறகுதான் எதுவே வரப்போகுது? ஜலப்பிரளயமே வரப்போகுது. இந்த மெத்துசாலாவுக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? இவன் மரிக்கும் போது அது நடக்கும். இவன் மரிக்கும் போது அது நடக்கும். ஐயா மெத்துசாலா இந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு இல்ல, ஒரு சரியான என் தகப்பனோடு நான் என்ன செஞ்சு சஞ்சரிச்சேன். கொஞ்ச நாள் அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட கூட என்ன செஞ்சேன்? நான் சஞ்சரிச்சேன். அவரோட கூட நான் இருந்தேன். தகப்பனோட கூட இருந்தேன். அதனால என் வாழ்க்கை என்ன போச்சு? ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. எப்படி வாழ்ந்தாலும் கூட சொல்லப்படலை. ஆனா அவர் மரணத்துக்கு பிறகுதான் இது வரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா தகப்பனோட கூட இருந்தேன். எங்க தகப்பனோடு கூட இருந்த. அப்ப தகப்பனோட கூட இருந்தா என்ன செய்யலாம்? மாற வேண்டிய எல்லா சுபாவமும் மாறிடும். நீங்கிற எல்லா சுபாவமும் நீங்கிறோம். இன்னைக்கு தகப்பனோடு கூட இல்ல, தகப்பனை விட தூர தள்ளினா எல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் உள்ள வந்துடும். எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா சீக்கிரம் போய் சேரலாம். எல்லாம் உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா சீக்கிரமா போய் சேரணும். நீங்க சீக்கிரம் போய் சேராம இருக்கணும். வரக்கூடிய மற்றவனை வருகிற ஆபத்தும் ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்புகளும் எனக்கு எனக்கு வராம இருக்கணும்னா சரியான நபரோடு சஞ்சரிங்க. சஞ்சார நபரோடு பழகுங்க. சரியான நபரோடு கூட பேசுங்க. அவங்களோட ஐக்கியமா இருங்க. அவங்களோட கூட உறவாடுங்க. அவங்களோட பழகி சரியான நபரோடு. சராசரி மனுஷன் ஏனோக்கு எல்லாரும் எழுதப்ப எழுதினு வராரு. அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் எழுதினு வராரு. அப்ப ஏனோக்கு சொல்லினு வரார். ஆனா ஏனோக்க பற்றி சொல்றாரு. அவன் பிறந்தது சராசரி மனுஷன், ஆனா சஞ்சரிச்சது அருமையான மனுஷனோடு கூட, அருமையான தேவனோடு கூட, அருமையான நபரோடு கூட. அவன் சராசரியா பிறந்தாலும் அவன் சேர்ந்தது சரியான இடத்துல போய் சேர்ந்துட்டான். அவன் சராசரியா தான் பிறந்தான், சராசரியா தான் வாழ்ந்தான். ஆனா பிறந்ததுக்கு பிறகு எப்படி போயிட்டான்னா ஒரு சரியான நபரை ஸ்விட்ச் பண்ணிட்டான். ஒரு சரியான நபரை செலக்ட் பண்ணிட்டான். அந்த நபரோடு சேர்ந்தான் பாரு, அவன் வாழ்க்கையை தலைகீழ மாத்திடுச்சு. வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தாரு? இவனுக்கு கொடுத்தார் இல்லையா? அப்ப இன்னைக்கு என்ன? யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உனக்கு கிடைக்கணும்னா சரியான நபரோடு சஞ்சரி. கருத்தை கச்ச சொல்லி முடிக்கிறான். என்ன? யாருக்குமே கிடைக்க இந்த பாக்கியம் வேற யாருக்குமே என்ன செய்யல, கிடைக்கல. எந்த பாக்கியம்? இந்த ஏனோக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்கல. அப்ப யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னா சரியான நபரோடு சஞ்சரி. இல்ல எல்லாருக்குமே கிடைக்காத ஆபத்து எனக்கு வரணும்னா சரியில்லாத நபரோடு சஞ்சரி. என்ன? ஒண்ணு என்ன? யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறேன்னா சரியான நபரோடு ஐக்கியமாறு. யாருக்குமே வராத ஒரு ஆபத்து எனக்கு வரணும்னா சரியில்லாத நபரோட சஞ்சரி, ஐக்கியமாறு. கண்ணப்படி ஜெபம் பண்ணலாமா? டைம் எனக்கு முடிக்கிறேன், நேராச்சு. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. யாரோடு இருக்க போற? நீ ஒரு சரியான நபராய் இருந்து, நாம் சரியான நபராய் இருந்து சரியில்லாத நபரோடு சந்திச்சு யாருக்குமே வராத ஒரு ஆபத்தை சந்திச்சுக்க போறியா? சராசரி ஒரு மனுஷனை பிறந்து ஒரு சரியான நபர்களோட சேர்ந்து யாருக்குமே கிடைக்காத
ஒரு மிகப்பெரிய பாக்கியத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொந்தமா மாற போறியா? நீயே முடிவெடு, நீயே சூஸ் பண்ணு, நீயே முடிவெடு. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் கிடைக்குன்னா சராசரியா பிறந்திருந்தாலும் சரியான நபரோடு சஞ்சரி. யாருக்குமே கிடைக்காத ஆபத்து கிடைக்கணும்னாலும் சரியான நபராக இருந்தோம் சரியானோட சஞ்சரி. அதை பொறுத்துதான் கர்த்தரை ஆஸ்வதிக்குது. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறேன்னா சரியான நபரோடு சஞ்சரிச்சு, சரியான நபரோடு ஐக்கியப்பட்டு, சரியானவரோடு பழகி, சரியான நேரங்களை செலவிட்டு, அந்த சரியான நபரோட கூடி வாழ்ந்தாதான் யாருக்குமே கிடைக்காத அந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அப்படி வாழ்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிருபைகளை காத்து நடத்துங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாருக்குமே கிடைக்காத அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இந்த காலை வெள்ளமடி ஊழியக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் மறைக்கிறோம், காத்துக்கோங்க. உங்கள் தலைமையில கை வச்சுக்கோங்க. சோமணி முடிக்கிறேன். பரிசுத்தக்கரம் கூட இருக்கட்டும். மற்ற யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்னு ஊழியக்காரன் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதிச்சு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். காத்து நடத்தும் நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.